முகநூலில் எழுதுறவங்க பாராட்டுறவங்க தோழர்கள் யாரும் படிக்கல. ஆனால் இந்த ஆள் நல்ல ஆளு சரியாக தான் எழுதியிருப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அந்த நம்பிக்கையோட பாராட்டுறாங்க. சரி, அந்த நம்பிக்கையை நம்ம சம்பாதிச்சிருக்கோமேனு சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் வாங்கி படித்து அதை பற்றி இது தப்பாக இருக்குன்னு சொன்னால் கூட மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ தான் கேள்விப்படுறாங்க, 1000 பக்கத்துக்கு ஒரு புக் எழுதுறீங்களாமே அப்படிங்கிறாங்க. அப்போ எழுதி 2-3 வருஷம் ஆச்சு. மக்களை படிக்க வைக்கிறது மாதிரி ஒரு பெரிய துயரமான போராட்டம் ஒரு எதுவுமே கிடையாது. இந்த போராட்டத்தை நம்ம எப்படி நடத்த போறோங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். கூட ஒரு தோழர் கேட்டாங்க, இவ்வளோ பெரிய புக்கை எப்படி படிக்கிறது? பிச்சிருங்க, அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறத புக்கு போட்டிருக்கோம், படிக்க தானே போட்டிருக்கோம். 10 பாட்டாக பிரித்து படிச்சுட்டு பேட்டிங் பண்ணிக்க வேண்டியதானே. இந்த படிக்கிறது தான் முக்கியம். புக்கு அப்படியே போல பாதுகாக்கிறது புத்தகம் போடுறோம். இந்த விருது இன்னைக்கு அறிவிச்சிருவாங்கன்னு சொல்லி காலையிலேயே வெங்கடேசன் ஃபோன் பண்ணிட்டாரு. எனக்கு கல்ச்சர் செக்ரட்டரி சொல்லிட்டாரு, உங்களுக்கு இன்னைக்கு அறிவிச்சிருவாங்க, கொஞ்சம் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துடும் சொன்னாரு. அவர் சொன்னப்ப நம்ம நம்பிடுவோமா? அங்கிருந்து தமிழ் மொழிக்கான ஒருங்கிணைப்பாளர் ஃபோன் பண்ணாரு. சார் கொஞ்ச நேரத்தில் நல்ல செய்தி வரும் சார். அவர் தான் அந்த 18ஆம் தேதிக்கு சொன்னவர். அவர் தான் சொன்னவர். அது ரொம்ப முக்கியமான சொன்னார். சார், இது ஒய்ஃபு கூட சொல்லாதீங்க, ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுற பிறகு தான் யாருக்கும் சொல்லாமல் சொன்னார். ஆமாம், அப்போ கூட சொல்லிடுறாங்க அப்படின்னு சொன்னதுனால. ஆனால் ஃபேஸ்புக்கில் இப்போவும் அதே மாதிரி வந்துருச்சு. நியூஸ் எல்லாம் அப்போ வந்த மாதிரி எப்பவும் எல்லாம் வந்துருச்சு. தகவல் அடுத்த நிமிஷமே, சார் புதிய தலைமுறை பேசுகிறோம் அப்படின்றான். என்ன அப்படின்னா, அது சாகித்ய அறிவிச்சிட்டாங்களா அப்படின்னு. ஆமாம் சார், ஒரு பேட்டி எடுக்கணும், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த அரவிந்தனுக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு சாகித்ய அகாடமி லெட்டர் பேடில் எனக்கு வந்தால் தான் நான் பேட்டி கொடுப்பேன், இல்லை நான் பேட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த லெட்டர் பேடி எந்த லெட்டர் பேடும் நான் பார்க்கணும். அது மத்திய அரசினுடைய லெட்டர் பேடாக இருந்தால் நான் வாங்க மாட்டேன். அது நான் டெக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு பாசிச அரசு கொடுக்கக்கூடிய விருதை வாங்குற அளவுக்கு கேவலமானவன் கிடையாது நான். வந்தாங்க 11 மணி வரைக்கும், நைட்டு வரைக்கும் பேட்டி கொடுத்துட்டே இருக்கேன். எல்லா பேட்டியிலையும் நான் சொன்னது முக்கியமான ஒரே செய்தி திரும்ப சொல்றது, இந்த சாகித்ய அகாடமியை கவர்னர் நேரு அவர்கள் துவக்கி வைத்தது வெறும் கனவோடு துவக்கி வைத்தது. இந்தியாவுடைய பல்வேறு மொழிகளில் இருக்கக்கூடிய சிறந்த படைப்புகளை பிற மொழிகளுக்கு மொழிபெயர்த்து இலக்கியத்தின் மூலமாக ஒரு தேசிய ஒருமைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்கின்ற மிகச்சிறந்த கனவோடு உருவாக்கப்பட்டது. அதை காலி பண்ணுறதுங்கிறது தான் இவங்க லட்சியமாக இருக்கு. இதை நான் விடக்கூடாது. இது விருது எனக்கு விருதுங்கிறது பிரச்சனை இல்லை. சாகித்ய அகாடமி என்ற சொன்னது போல சாகித்ய அகாடமி நிறுவனம் காப்பாற்றப்பட வேண்டும், அதனுடைய தன்னாட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய அச்சமாகவும் கவலையாகவும் இருக்கிறது. அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இந்த சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டு நிறுத்தப்பட்ட டிசம்பர் 18ஆம் தேதியிலிருந்து வசைகளையும் வாழ்த்துக்களையும் வாரி வழங்கிய அனைவருக்கும் முதலில் நன்றி தெரிவித்துக்கிறேன். அது இப்போ அறிவிச்சு திரும்ப ரிப்பீட். ஆனால் ரிப்பீட்ல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, வசைகளையே காணும். இது எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். வாழ்த்தக்கூடிய நூற்றுக்கணக்கான தோழர்கள் முகநூலில் வாழ்த்துறாங்க. அவங்க யாருமே இந்த புத்தகத்தை வாங்கினதும் இல்லை, படித்ததும் இல்லை. அது எனக்கு நல்லா தெரியும். இவரு நல்ல மனுஷங்கிறத தெரிஞ்சிருக்காங்க. இல்லை, நான் முகநூலில் சொல்றேன். ஆமா, முகநூலில் எழுதுறவங்க பாராட்டுறவங்க தோழர்கள் யாரும் படிக்கல. ஆனால் இந்த ஆள் நல்ல ஆளு சரியாக தான் எழுதியிருப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அந்த நம்பிக்கையோட பாராட்டுறாங்க. சரி, அந்த நம்பிக்கையை நம்ம சம்பாதிச்சிருக்கோமேனு சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் வாங்கி படித்து அதை பற்றி இது தப்பாக இருக்குன்னு சொன்னால் கூட மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ தான் கேள்விப்படுறாங்க, 1000 பக்கத்துக்கு ஒரு புக் எழுதுறீங்களாமே அப்படிங்கிறாங்க. அப்போ எழுதி 2-3 வருஷம் ஆச்சப்பா அப்படின்னா. மக்களை படிக்க வைக்கிறது மாதிரி ஒரு பெரிய துயரமான போராட்டம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த போராட்டத்தை நம்ம எப்படி நடத்த போறோங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். கூட ஒரு தோழர் கேட்டாங்க, இவ்வளோ பெரிய புக்கை எப்படி படிக்கிறதுன்னு கேட்டாங்க.
பிச்சிருங்க. அப்படியே பத்திரமா வச்சிருக்கிற புக்கு போட்டிருக்கோம், படிக்கத்தானே போட்டிருக்கோம். 10 பார்ட்டா பிரிச்சு படிச்சுட்டு திருப்பி பைண்டிங் பண்ணிக்க வேண்டியதானே. என்ன நம்ம படிக்கிறது தான் முக்கியம். புக்கு அப்படியே பூ போல பாதுகாக்கிறதுக்காக புத்தகம் போடுறோம். இதெல்லாம் இந்த சைஸை பொறுத்து வரக்கூடிய கருத்துக்களாக அது இருந்துச்சு. இந்த விருது இன்னைக்கு அறிவிச்சிருவாங்கன்னு சொல்லி காலையிலேயே வெங்கடேசன் ஃபோன் பண்ணிட்டாரு. எனக்கு கல்ச்சரல் செக்ரட்டரி சொல்லிட்டாரு, உங்களுக்கு இன்னைக்கு அறிவிச்சிருவாங்க, கொஞ்சம் அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துருன்னு சொன்னாரு. அவர் சொன்னாப்ப நம்ம நம்பிடுமா? ஆமா. அப்புறம் வந்து அங்கிருந்து அந்த தமிழ் மொழிக்கான ஒருங்கிணைப்பாளர் ஃபோன் பண்ணாரு. சார் கொஞ்ச நேரத்துல வந்து நல்ல செய்தி வரும் சார் அப்படின்னாரு அவரு. அவர் தான் அந்த 18ஆம் தேதின்னு சொன்னவர் அவர் தான். சொன்னவர் அது ரொம்ப முக்கியமான சொன்னாரு, சார் இது உங்க ஒய்ஃபு கூட சொல்லாதீங்க, பிரஸ் ரிலீஸ் பண்ண பிறகுதான் யாருக்கும் சொல்லணும்னு சொன்னாரு. ஆமா, அப்ப கூட சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால. ஆனா ஃபேஸ்புக்ல இப்பவும் அதே மாதிரி வந்துருச்சு நியூஸ் எல்லாம். அந்த அப்போ வந்த மாதிரி எப்பவும் எல்லாம் வந்துருச்சு. நாங்க ஆஸ்பத்திரியில் இருக்கோம். ஹாஸ்பிட்டலில் இவங்களுக்கு கண்ணு செக் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கோம். அங்க இருக்கும்போது தகவல் வருது. தகவல் வந்து அடுத்த நிமிஷமே, சார் புதிய தலைமுறை இருந்து பேசுறோம் அப்படின்னா. என்ன அப்படின்னா, அது சாகித்ய அகாடமி அறிவிச்சிட்டாங்களா அப்படின்னு. நான் ஆமாம் சார், உங்கள்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கணுங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த அரவிந்தனுக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு சாகித்ய அகாடமி லெட்டர் பேரில் எனக்கு வந்தால் தான் நான் பேட்டி கொடுப்பேன், இல்லை நான் பேட்டி கொடுக்க மாட்டேன். என்ன ஏன்னா அந்த லெட்டர் பேடி எந்த லெட்டர் பேடும் நான் பார்க்கணும். அது மத்திய அரசினுடைய லெட்டர் பேடாக இருந்தால் நான் வாங்க மாட்டேன். அது நான் டெக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு பாசிச அரசு கொடுக்கக்கூடிய விருதை வாங்குற அளவுக்கு கேவலமானவன் கிடையாது நான். ஆகவே சாகித்ய அகாடமி கொடுத்தா தான் வாங்குவேன். இந்த லெட்டர் பேடில் எனக்கு லெட்டர் இன்னும் வரலையே நான் அவர் ஃபோன் பண்ணேன். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். அப்புறம் அவர் சாகித்ய அகாடமி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி இப்போ என் மெயில் ஐடியை வேற நான் கொடுத்தேன். மெயில் ஐடி இல்லாமல் ஒரு வேளை போடாமல் இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க மெயில் அங்கே வந்துச்சு. மெயில் முதல் லெட்டர் பேடை தான் பார்த்தேன். சாகித்ய அகாடமியோட லெட்டர் பேடில் தான் வந்திருக்கு. கீழே சாகித்ய அகாடமியினுடைய செக்ரட்டரி தான் பல்லவி தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. சார் இப்போ வந்து இது உறுதி, இப்போ வாயா பேட்டிக்கு. வந்தாங்க 11 மணி வரைக்கும், நைட்டு வரைக்கும் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கு. எல்லா பேட்டியிலையும் நான் சொன்னது முக்கியமான ஒரே செய்தி வந்து திரும்ப சொல்றது, இந்த சாகித்ய அகாடமியை ஜவஹர்லால் நேரு அவர்கள் துவக்கி வைத்தது, பெரும் கனவோடு துவக்கி வைத்தது. இந்தியாவுடைய பல்வேறு மொழிகளில் இருக்கக்கூடிய சிறந்த படைப்புகளை பிற மொழிகளுக்கு மொழிபெயர்த்து இலக்கியத்தின் மூலமாக ஒரு தேசிய ஒருமைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்கின்ற மிகச்சிறந்த கனவோடு உருவாக்கப்பட்டது. அதை காலி பண்றதுங்கிறது தான் இவங்க லட்சியமா இருக்கு. இதை நான் விடக்கூடாது. இது விருது எனக்கு விருதுங்கிறது பிரச்சனை இல்லை. சாகித்ய அகாடமி என்ற சொன்னது போல சாகித்ய அகாடமி நிறுவனம் காப்பாற்றப்பட வேண்டும், அதனுடைய தன்னாட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய அச்சமாகவும் கவலையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போதுமே வந்து அடுத்த வருஷம் இது என்ன ஆகும்னு தெரியாது. சாகித்ய அகாடமிங்கிற பேர்ல நான் தான் கடைசியாக வாங்கினேன்னு வரலாறு ஆயிருமோங்கிற கவலையும் நான் அந்த பேட்டிகளில் பூரா சொல்லியிருக்கேன். அது எல்லா பத்திரிகையிலும் அது வந்திருக்கு. இல்லை அப்படி வந்து அது ஒரு பெரிய சோகமாக இருக்கும். இந்த விருதினுடைய சந்தோஷமே இருக்காது. இதெல்லாம் இருக்கு இதுக்குள்ள. அப்புறம் இந்த தோழர் சொன்னார், சமுத்திரத்தை விட்டுட்டேன், நிறைய பேரை விட்டேன். ஜெயந்தனை விட்டு போச்சு. என்னன்னா ஜெயந்தனை பற்றி கட்டுரை எழுதியிருக்கேன். தொகுக்கும் போது அந்த ஜெயந்தன் கட்டுரை தேடியதை மிஸ் பண்ணிட்டேன். இன்னும் இருக்கு, இன்னும் நிறைய பேர் எழுத வேண்டியது இருக்கு. அது இன்னும் அடுத்த வால்யூம்ல வரும். அடுத்த வால்யூம்னு வரும்னு அதில் போட்டேன், முன்னுரையிலே போட்டேன். அதுதான் நமக்கு இருக்கிற லைசன்ஸ். யாரு கேட்டாலும் அடுத்த வால்யூம் விட்டு இருப்பேன். அங்கிறது சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க, ஏங்க அகிலனியே விட்டீங்களேங்க அப்படின்னு இருக்கும், ராஜகிருஷ்ணனை விட்டுட்டீங்க, எல்லாம் அடுத்த வால்யூம்ல வருது அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம வந்து இது வந்து ஒரு காமெடியும் பண்ணலை. நம்ம வந்து முதல்ல எனக்கு பிடிக்கணும்ல அவங்க ரைட்டிங்ஸு. அப்போ எனக்கு பிடிச்சதான் முதல்ல நான் எழுதிட்டேன். இன்னும் எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதையும் எழுதணுங்கிற, அதான் நான் சொன்னேன். இப்போ வெளியிட்டு விளையாட சொன்னேன், ஜெயமோகனுடைய சிறுகதைகளையும் படித்து கண்டிப்பாக எழுதுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். யாருன்னு நமக்கு பிரச்சனை இல்லை, அன்பயாஸ்டாக தான் இந்த புத்தகம் எழுதியிருக்கேங்கிறதான் எனக்கு இருக்கிற ஒரே திருப்தி வந்து இதுதான். நிச்சயமாக. ஏன்னா இல்லைன்னா ராஜாஜியை பற்றி நான் ஏன் எழுதணும்? திராவிட இயக்க சிறுகதையாளர்கள்னு ஒரு தனி சாப்டர் போட்டு நான் ஏன் எழுதணும்? நான் ஒரு இடதுசாரி, நான் ஒரு முற்போக்கு தாசன், எங்கள் ஆளுகளை பற்றி எழுதிட்டு போயிடக்கூடாதா? அப்படி இல்லை, சிறுகதைக்கு அவர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இன்னும் கூட குறிப்பாக சொல்றதா இருந்தால், முற்போக்கு எழுத்தாளர்களுக்கு ரொம்ப நெருக்கமான பயணிகள்னா அது திராவிட இயக்க எழுத்தாளர்கள் தான்.
ஏன்னா அவங்க வந்து உள்ளடக்கத்தில் முற்போக்கான உள்ளடக்கத்தை மக்களிடம் கொண்டு சென்றவங்க, எல்லா வடிவங்களிலும் சிறுகதையிலும் கொண்டு போயிருக்காங்க. இப்போ நமக்கு அதை தான் லட்சியம் வச்சிருக்கோம். அப்புறம் ரொம்ப க்ளோஸ் நமக்கு தான். நமக்கு அதில் வந்து இவர்கள் சொல்லக்கூடிய காணாசு சொல்லக்கூடிய இலக்கிய ஈஸ்தட்டிக்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம். பட் என்ன என்ன சமூகத்தில் என்ன மாற்றத்துக்காக திராவிட இயக்க படைப்பாளிகள் எழுதினார்களோ அதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ நமக்கு மிக நெருக்கமானவர்களாக நான் அவர்களை பார்க்கிறேன். அழகியல் ரீதியாக விமர்சனங்களை காலங்காலமாக வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த அழகியல் என்ற பெயரில் அவர்கள் சொல்வதெல்லாம் எதை எழுதக்கூடாது என்பதுதான் அவருடைய பிரச்சனையாக இருந்திருக்கிறது தவிர, எப்படி எழுதுகிறோம் என்பதை சொல்லிக்கொண்டே எதை எழுதக்கூடாது என்பதை தான் ரகசியமாக செய்கிறார்கள் என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த மொத்த கதைகளையும் வாசிக்கும் போது அதுதான் நமக்கு கிடைத்த அனுபவம். பல பேர் வந்து நமக்கு இந்த புத்தகத்துக்காக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கதைகளை வாசிக்க உண்மையிலே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னு சொன்னா, இதுக்காக படித்த அந்த 6000 சிறுகதைகளை வாசித்த அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு மிகப்பெரிய பேரு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாகித்ய அகாடமி விருதுங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஒய்ஃப் சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க, ஒரு உங்களை மதிச்சு ஒரு விருது கொடுத்துருக்காங்க, அதை வந்து அதை சந்தோஷமா சொல்லாம அது ஒரு மேட்டர் இல்லை, ஏன் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க, கூட இருந்து ஒரு பிஜிஎம் போட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நான் சொல்றேன் வந்து கதைகளை மொத்தமாக வாசித்து 2 ஆண்டுகள் வாசித்தேன் விடாப்படியாக. முதல்ல வந்து விகடன்.comல அது தொடராக எழுதினேன், ஒரு 25 கட்டுரை அதில் எழுதினேன். சுகுணா திவாகரும் சக்தி தமிழ்ச்சர் 2 பேரும் அதை விடாப்படியே என்கிட்ட வாங்கினாங்க. அதில் வந்தது. அப்புறம் மேற்கொண்டு 30 கட்டுரை வந்து நம்முடைய bookday.inல எழுதி அப்புறம் அதை பூராத்தையும் ரிவைஸ் பண்ணி அப்புறம் அது கொண்டு வந்தேன். அந்த கதைகளை வாசித்த போது ஏற்பட்ட மன எழுச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அது அப்போ நினச்சி வந்து இந்த வயசுல இதை பூராத்தையும் படிக்கிறோமே, சின்ன வயசுலேயே படிச்சிருந்தா நம்ம இப்போ இதை விட இன்னும் பெட்டரான ஒரு பெர்சனாக நம்ம வாழ்ந்துருப்போமே வாழ்க்கையில். அப்படி ஒரு மன மாற்றத்தை இந்த கதைகள் உண்டாக்குது. நம்ம இந்த வயசுல வந்து இதை படிச்சு இன்னுமே சரி இருக்கிற காலத்தில் இதோட நல்ல மனுஷனா வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் வந்துச்சு. அது இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய வேலையே அதுதான். இப்போ இருக்கிற உங்களை இதை விட நல்லவனா மாற்றும். அதுதான் அது எனக்கு கிடைச்சிருச்சு இல்லை, அதை விட இந்த விருது எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா இல்லை. பாராட்டுகளும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா பாராட்டுறவங்கெல்லாம் முக்கால்வாசி படிக்காம தான் பாராட்டுறாங்க. எனக்கு அது ஒரு பிரச்சனை. எனக்கு யாராவது ஆஹா அந்த புத்தகம் அதில் ஏதோ ஒத்த வரி படிச்சிருக்கியா படிக்கிறான்னு என்னை வாழ்த்த வேண்டாண்டி, எப்படியாவது இது இந்த ஆட்டை தண்ணி குடிக்க வைக்கிறதுக்கு துண்டாய் போட்டு எழுதிட்டு போவாங்க கழுத்தில். அப்படித்தான் நம்ம படிக்க வைக்கிறதுக்கு எழுதிட்டு போட்டிருக்கு. செந்தில்நாதன் எழுதுறதை விட நான் எழுதிட்டேன். எவ்வளோ எழுதியிருக்காரு அவர். நான் இப்போ வந்து ஒரு அடுத்த புத்தகம் தான் வருது, இடது குரல் தயாராகிட்டு இருக்கு. தமிழ் சமூகத்தில் தமிழ் அறிவுலகத்துக்கு இடது குரல் என்ன பங்களிப்பு செஞ்சிருக்குங்கிறத தொடர்ந்து 20 பேரை பற்றி கட்டுரை இருக்கு. அதில் ஒருத்தர் அவர். நீங்கள் தமிழ்நாட்டிலே சைவம் எப்படி வந்தது, தமிழகத்தில் வெவ்வேறு மதங்கள் எப்படி இங்கே ஊடுருவி வளர்ந்துச்சு, தமிழ் சமூகத்தினுடைய உளவியலை சமூக உளவியலை எப்படி இந்த மதங்கள் வந்து தகவமைத்திருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் யாருமே எழுதலை. அவர் தான் எழுதியிருக்காரு. அவர் தான் எழுதியிருக்காருங்கிறது நம்ம ஆளுகளுக்கே தெரியலை. இது என்ன கொடுமையாக இருக்குது. ஸோ படிக்க வைக்க வேண்டியிருக்கு. நம்முடைய முன்னோடிகள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் பாலா சார் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் கடுமையாக உழைக்கிறேன்னு இங்கே தொலைவில் யாரும் பேசுனாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ பாலா சார் ஒர்க் பண்ணுறதை பார்த்து நான் வந்து அதிர்ச்சி அடைஞ்சு மிரட்சி அடைஞ்சிருக்கேன். அதாவது அவருடைய உடல்நிலை எனக்கு தெரியும். அவருடைய உடல்நிலையெல்லாம் பொருட்படுத்தாம அவர் இவ்வளவு ஒர்க் பண்றாருங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. நமக்கு லேசா உடம்பு சரியில்லை, மண்டடி காய்ச்சல்னா நீங்க குழந்தைக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா எங்க வீட்டுல அவ்வளவு பேரும் பிரச்சனை. அப்படியே ஆட்டி குடும்பமே நடுங்கிறோம். அப்படி இருக்கிற இடத்துல ஒரு ஆய்வாளர், ஒரு ரைட்டர் வந்து தன்னுடைய உடல்நிலையிலேயே ஒரு சர்ஜரி 4 வருஷமா, அந்த 4-5 வருஷமா ஆயிடுச்சு இல்லையா சார், 17 வருஷமா கேன்சரோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய சரியாயிடுச்சு. அதான் அல்ல, அது அப்படி இருக்குங்கனாலே நம்ம குறியிருவோம்ல. அவளுக்கு கம்பீரமா நிற்கிறாருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நினைக்கிறாங்க. நான் அவருடைய படைப்பை பார்த்து வியந்ததை விட அந்த படைப்புக்காக அவர் செலுத்துகிற உழைப்பை பார்த்து தான் நான் தொடர்ந்து வியந்து கொண்டே இருக்கிறேன்.
அதெல்லாம் நமக்கு இன்ஸ்பிரேஷன். அதெல்லாம் ஒரு முக்கியமான இன்ஸ்பிரேஷன். நம்ம முன்னோடிகள் செந்தில்நாதன் அவரு, அருணன். அருணன் வாரத்துக்கு 5 புத்தகம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடிச்சு முழங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தான் நமக்கு வந்து முன்னோடிகளுடைய இந்த உழைப்பு தான் நமக்கு. அப்ப நம்ம பண்றதெல்லாம் உண்மை இல்லைன்னு நினைச்சிட்டே இருந்தா தான் நம்ம ஒழுங்கா வேலை பார்ப்போம். நம்ம ஒரு கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு ஆஹா இவ்வளவு வேலை பார்த்துட்டோம்னு நினைச்சோம்னா அன்னைக்கே நமக்கு எல்லாம் அவுட் ஆயிரும். ஸோ தொடர்ந்து உழைப்பதற்கான சக்தியை இவர்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்கிற உற்சாகம் வந்து கொண்டே இருக்கிறது. வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு ஒரு நல்ல நற்செய்தியை சொல்லி நான் என்னுடைய ஏற்புரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்னும் 1 மாசத்துல புத்தம் புதிய என்னுடைய சிறுகதைகளின் தொகுப்பு வெளிவருகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.